கர்த்தர் நீதிமான்களுக்கு முதிர் வயதில் கூட வாலிபத்தை கொடுக்குறவர். தேவஜனமே, இன்றைக்கி உலகம் பாருங்கள், வாலிபர்களை மட்டும்தான் வேலைக்காக செலக்ட் பண்ணுவாங்க. வயசாயிருச்சுன்னா ப்ரைவேட்டில் கூட வேலைக்கு ஆட்களை எடுக்கிறது கஷ்டம்தான். கவர்மெண்ட்டு கூட 58 இருந்தது இன்றைக்கி 60 ஆக்கிட்டாங்க. 60 வயசுக்கு மேலே உங்களால் வேலை செய்ய முடியாது, வீட்டில் போய் ஓய்விடுங்க. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள், சங்கீதம் 103 கர்த்தர் உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார், உன் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகுது. இன்றைக்கி உலகத்தில் ஆய்வாளர்கள் கழுகுடைய வயசை மட்டும்தான் இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல. இந்த கழுகு ஒரு ஒப்பற்ற உன்னதமான ஒரு பறவை. இந்த கழுகு எல்லா பறவைகளை விட அதிக உயரத்தில் பறக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கழுகு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் அந்த இடத்துல மலையில் கூட 2 கழுகுகள் பல காலமாக அந்த இடத்துல சாப்பிடுது போகுது. ஆனால் அதோடைய வயது இன்ன வரைக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த கழுகுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இது வயது முதிர்ச்சி அடைஞ்சு பறக்க முடியாமல் போகும்போது கண்மலையுடைய வெடிப்பில் உட்காருமா. அநேகம் நாட்கள் சாப்பிடாது. உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைஞ்சு புது ரெக்கைகள் முளைக்கிறதுக்காக பழைய ரெக்கைகளை எல்லாம் தன்னுடைய அழகுனால கொத்தி போட்டுரும். அதற்கு பிறகு புது ரெக்கைகள் முளைக்க துவங்கும். அதற்கு பிறகு அந்த கழுகு பறந்த தூரத்தை விட அதிக உயரமான தூரம் பறக்கும். அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் முதிர் வயதிலும் வாழ வயதை வாலிபத்தை தேவன் கொடுக்கிறார். ஆகாப் ராஜாவுடைய ரதத்துக்கு முன்னாடி எலியாவை ஓட வைத்த தேவன் நம் தேவன். மோசே 120 வயசுல கண் பார்வை மங்கி போகல. அதே போல காலேப் 80 வயசுல மலை நாட்டு ஏனாக்கியர் ராட்சசர்களுடைய பட்டணங்களை தேவன் முறியடிக்கும்படியா 80 வயசுல காலேபுக்கு இளமை கொடுத்த தேவன். தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசிக்கிறவர்களா ஜெபிக்கிறவர்களா நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறீங்களோ நம்மளுடைய வயதை தேவன் திரும்ப வாழ வயது போல் ஆக்குவார்.